ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. அன்புக்குரியவர்களே, சென்ற வாரம் ஷியாக்கள் என்றால் யார், ஷியா என்ற வார்த்தை எதனை குறிக்கிறது, அவர்களுடைய தோற்றம் எப்பொழுது ஆரம்பித்தது, சிந்தனை ரீதியான தோற்றம் எப்போது காணப்பட்டது, இயக்க வடிவில் எப்போது அவர்கள் உருவெடுத்து சமூகத்துக்குள்ளே ஊடுருவினார்கள், அவர்களுடைய மிக முக்கியமான பெயர்கள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். அதில் ஷியாக்களுடைய தோற்ற பின்னணியை பார்க்கிற பொழுது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி கால பகுதியிலே தோற்றம் பெற்று கூஃபா, பசரா, மிஸ்ர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி அலி ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொஞ்சம் வலுப்பெற்று அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஸ்திரத்தன்மை அடைந்து முற்று முழுதாக வலுப்பெற்ற ஒரு இயக்கமாக இந்த ஷியா இயக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய முக்கிய பெயர்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல் இமாமியா என்று சொல்வார்கள், அல்லது இஸ்னா அஷரியா என்று சொல்வார்கள், இஸ்மாயிலியா சொல்வார்கள், அல்லது ஜைதியா என்று இன்னொரு பெயர் இருக்கிறது, ராஃபிதியாக்கள் என்று சொல்வார்கள், அதே போல நுசைரியாக்கள் என்று சொல்வார்கள், மூசவியா, இஸ்மாயிலியா என்று பல பெயர்கள் இந்த ஷியா என்ற இயக்கத்துக்கு கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்குள் இருக்கக்கூடிய மிக முக்கிய துணை பிரிவுகள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள், என்னுடைய சமூகம், என்னுடைய உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மொத்தமே 73 கூட்டங்களாக பிரிவார்கள். இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் ஒவ்வொரு இயக்கங்களும் 70க்கு மேற்பட்ட கூட்டங்களாக, துணை கூட்டங்களாக, துணை பிரிவுகளாக பிரிந்திருப்பதையும் நாங்கள் காண முடிகிறது. ஹவாரிஜிகளை எடுத்தா அது ஒரு பிரிவு, ஆனால் அந்த ஹவாரிஜி இயக்கத்துக்கு உள்ளாலேயே பல பிரிவுகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் ஷியா என்ற இந்த இயக்கத்தை பார்க்கிற பொழுது அந்த ஷியா என்ற இயக்கத்திற்கு உள்ளால் பல துணை பிரிவுகள் காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் என்னது, அல் இமாமியா என்று சொல்லக்கூடிய இயக்கம். அதுக்கு இன்னொரு பெயர் இஸ்னா அஷரியா. இவர்கள் யார் என்று பார்க்கிற நேரத்தில் முதலாவதாக இவர்கள் வைத்த வாதம் என்ன தெரியுமா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு தகுதியானவர், அதே போன்று சிறப்பிலும் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை விட மிகவும் சிறந்தவர் என்ற வாதத்தை முதலாவதாக இந்த இயக்கம் சார்ந்தவர்களை முன்வைக்கிறார்கள். இப்படி தோன்றிய இயக்கம் சற்று காலம் செல்ல 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 உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட, அவர்கள் மட்டுமல்ல, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்று அத்துணை சஹாபாக்களையும் விட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே ஆட்சிக்கு மிகவும் தகுதியானவர்கள் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். இவர்கள் ஆட்சிக்கு மாத்திரம் தகுதியானவர்கள் அல்ல, சிறப்பிலும் ஏனைய சஹாபாக்களை விட இவரே சிறந்தவர் என்ற கருத்தையும் வாதத்தையும் முன்வைக்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடியவர்கள் எப்படி சொல்றாங்க என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் ஆட்சிக்கு தகுதியானவரும் சிறப்புக்கு தகுதியானவர் யார் என்று சொல்லி கேட்டால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பின்னால் அலி ரதியல்லாஹு அவர்கள் மூலமாகவும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா இவர்கள் மூலமாகவும் தோன்றிய சந்ததியினரிலிருந்து வரக்கூடிய 12 இமாம்களாகிய அந்த இமாம்களுடைய ஓர்டரை பார்க்கிற நேரத்துல 12 இமாம்கள் இருக்கிறாங்க. அலி ரதியல்லாஹ், அதற்கு பின்னால ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, அதற்கு பின்னால பார்க்கிற நேரத்துல அலி இப்னு ஹுசைன், முஹம்மது இப்னு அலி, ஜாஃபர் அஸ்-சாதிக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இறுதியில முஹம்மது இப்னு ஹசன் அல் மஹ்தி அல் முன்ததர் என்று சொல்லுவாங்க, இறுதியாக வரக்கூடியவர் என்று சொல்லி. இவர் வரைக்கும் உள்ள 12 இமாம்களே ஆட்சிக்கு தகுதியானவர்கள். இவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகளை மட்டும் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். குர்ஆனில் ஒரு செய்தி இடம்பெற்றாலும், ஹதீஸிலே ஒரு செய்தி இடம்பெற்றாலும், இவர்கள் மூலமாக என்னென்ன விடயங்கள் எமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதை மாத்திரம் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய 12 இமாம்கள் தான் எங்களுடைய இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இஸ்னா அஷரியா, 12 இமாம்கள் உடையவர்கள் என்று இவர்களுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இது முதலாவது இயக்கம். இரண்டாவது இயக்கமாக நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு மிக முக்கிய இயக்கங்களில் ஓரிரண்டை உங்களுக்கு சுட்டிக்காட்டி விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக ஜெய்தியா என்று சொன்னால் யார்? எங்களுக்கு தெரியும் 12 இமாம்கள், அலி ரதியல்லாஹு அவர்கள், அதற்கு பின்னால் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பின்னால் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பின்னால் முஹம்மது இப்னு ஹுசைன்,
அதற்கு பின்னால வந்து அலி இப்னு ஹுசைன் முஹம்மது இப்னு அலி அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா. இதுல அலி இப்னு ஹுசைன் இவர்களுடைய மகன்களில் ஒருவர் தான் ஜெயித் என்று சொல்லக்கூடிய ஒருவர். மிகவும் நல்லவர், சிறந்தவர், இறைநேசர், சஹாபாக்களை மதிக்கக்கூடியவர். இவர் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே இப்படியான ஒரு கூற்று, இப்படியான ஒரு கருத்து எழுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஆட்சிக்கு தகுதியானவர், சிறப்பிலும் ஏனைய சஹாபாக்களை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சிறந்தவர். உஸ்மான், உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் அனைவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து ஆட்சியை பறித்து கொண்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய லஅனத் இவர்கள் மீது உண்டாகட்டும் என்று கூறியவர்கள். இப்படி இந்த கருத்தை இந்த சமூகத்துக்கு மத்தியில சொல்ற நேரத்துல ஜெயித் இவர் சொல்றார் என்ன தெரியுமா, இல்ல அபூபக்கர் என்பவர் சிறந்தவர், உமர் என்பவர் சிறந்தவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லாருமே சிறந்தவர் என்று இவர்களை நிராகரிக்க முடியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கூற முடியாது என்று மறுக்கிறார்கள். இந்த நேரத்துல இவர்களை இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கி விடுகிறார்கள் இந்த ஷியாக்கள். இதன் பொழுது இந்த ஜெயித் என்ற அந்த நபரை யாரெல்லாம் பின்பற்றி சென்றார்களோ இவர்களுக்கு ஜெய்தியாக்கள் என்று வரலாற்றிலே பெயர் சொல்கிறது. ஷியாக்களுடைய இயக்கங்களை ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஜெய்தியாக்கள் என்பவர்கள் கொஞ்சம் நடுநிலையுடையவர்களாக, நீதமுடையவர்களாக காணப்படுவதாக அல் பிதாயா வன் நிஹாயா, அதே போல வந்து தாரிக் தபரி போன்ற வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது குழு. மூன்றாவதாக, இதுதான் தற்பொழுது நாங்கள் வாழ்ந்து காண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே பரவலாக இருக்கக்கூடிய இயக்கமாக காணப்பட்டுக் கொண்டு வருகிறது. என்ன இயக்கம்? எங்களுக்கு தெரியும், 8வது இமாமாக வந்தவர் ஜாஃபர் அஸ்-சாதிக் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் யார் என்று சொல்லி பார்க்கிற நேரத்துல முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன் இப்படின்னு சொல்லி இந்த முஹம்மது என்ற ஒரு இமாமுடைய மகன் தான் இந்த ஜாஃபர் அஸ்-சாதிக் என்று சொல்லக்கூடியவர். இவர் மரணித்ததற்கு பின்னால் இவருக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தர் மூசா, இன்னொருத்தர் இஸ்மாயில். இப்ப இந்த 2 பேருக்கும் இடையில, 2 பேரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குழுக்களுக்கு இடையில ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. மூசாவை நாங்கள் இமாமாக ஏற்றுக்கொள்வதா அல்லது இந்த இஸ்மாயிலை இமாமாக ஏற்றுக்கொள்வதா? 2 பேருக்கும் இடையிலே 2 குழுவுக்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டின் விளைவாக 2 பெரும் குழு ஷியாக்களுக்கு மத்தியில் தோற்றம் பெறுகிறது. இப்ப என்ன செஞ்சாங்க? நாங்க பெரும்பான்மையான மக்கள் மூசா என்பவருக்கு என்ன செய்யறாங்க? ஆதரவு தெரிவிச்சு இந்த மூசா என்பவரை இமாமாக ஏற்றுக்கொள்றாங்க. இவர்களைத்தான் பின்னால் எப்படி சொல்லப்படுது? மூசவியா என்று சொல்லப்படுது. இந்த மூசவியா இயக்கம் தான் இன்றைக்கு ஈரானிய சமூகத்தில் காணப்படுகிறது. ஈரான் அரசாக இருக்கட்டும், ஈரானுடைய டோட்டல் கவர்மெண்ட், அதை பின்பற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இந்த மூசவியா இயக்கத்தை சேர்ந்த ஷியாக்கள். இதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இஸ்மாயில் என்பவர் எங்க போனாரு என்றதை பார்க்கிற நேரத்துல இஸ்மாயிலியா என்று சொல்லி அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றி வந்த சமூகம் எல்லாரும் சேர்ந்து இஸ்மாயிலியா என்று அழைக்கப்படுறாங்க. இந்த இஸ்மாயிலியா யார் என்று சொல்லி பார்க்கிற நேரத்துல இன்றைக்கு இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதியில் காணப்படக்கூடிய ஷியாக்கள் இந்த இஸ்மாயிலியாக்களை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, இதை சொன்னாலே இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இவர்களுக்கு சொல்வார்கள் பொஹரா, தாவூதியாக்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும், பச்சை தலப்பா அடிச்சு கொண்டு மிக பெரும் செல்வந்தர்களாக இந்த போராக்கள் காணப்படுறாங்க. போராக்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் வியாபாரிகள் என்ற பெயர். வியாபார நோக்கத்தோடு ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஊடுருவி இந்த ஷியா சிந்தனையை பரப்பியவர்கள். இன்றைக்கு மிக பரவலாக அனைவராலும் அறியப்பட்ட ஒரு இயக்கமாக, ஒரு சிந்தனையாக இந்த பொஹராக்கள், தாவூதிய ஷியாக்கள் காணப்படுகிறார்கள். வருடம் இவர்களுடைய ஒன்று கூடல் மிகவும் கிராண்டாக என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாடுகள்ல நடக்கும். இலங்கை போன்ற நாடுகள்ல கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வந்தது. அதே போல வந்து யூகேல சில வருடங்களுக்கு முன்னால நடைபெற்றது. அதுக்கு முன்னுக்கு யுஎஸ்ஏ போன்ற பகுதிகளையும் நடைபெற்றது. மிகப்பெரிய ஒரு ஒன்று கூடல். அதில் இருக்கக்கூடிய அனைவரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், எப்படி செல்வந்தர்கள் என்று பார்க்கிற நேரத்துல அதுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் உழைக்கக்கூடிய உங்களுடைய மொத்த வருமானத்தில் 5ல் 1 அல் ஹுமுஸ், 5ல் 1 அந்த இமாமுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. இதனால யாரெல்லாம் இந்த தாவூதிய சிந்தனையை, போரா சிந்தனையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அவர்களுடைய மொத்த வருமானத்திலே 5ல் 1 அந்த இமாமுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதனால்தான் இவ்வளவு செல்வந்தவர்கள் இந்த உலகத்தையே ரன் பண்ணி கொண்டு வராங்க வேர்ல்ட் வைடா.
சரியா? இது இரண்டாவது இயக்கம். மூன்றாவது மிகப்பெரிய இயக்கம். இப்படி என்று சொல்லி சமகாலம் வரைக்கும் அறியப்பட்ட இயக்கங்களாக இவைகள் காணப்படுகின்றன. பல இயக்கங்கள் இருந்தாலும் இவைகளை தற்பொழுது நடைமுறையில் இன்று வரைக்கும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக இவர்களுடைய அடிப்படைகள் உசூல்கள் என்ன என்று பார்க்கிற நேரத்திலே எங்களுக்கு தெரியும், இந்த ஷியா சிந்தனையுடைய ஸ்தாபகர், இதனை தோற்றுவித்தவன் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யமனை சேர்ந்த ஒரு யகூதி. அடிப்படையில் யகூதி இஸ்லாத்தை கெடுக்க வேண்டும், மாசுபடுத்த வேண்டும், தூய்மை தன்மையை அப்படியே இல்லாது ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்திற்குள் நுழைந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பாசம், அன்பு, நேசம் என்று வெளிப்படுத்தி அதற்கு பின்னால் அஹ்லு பைத்தினர்களை நேசிக்கிறோம் என்ற அந்த போர்வையிலே இஸ்லாத்திற்குள் வந்து பல குளறுபடிகளையும் கோளாறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியவன். இவன் ஏற்படுத்திய மிக முக்கியமான கொள்கைகளையே இவர்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய அடிப்படை கொள்கைகளாக ஏற்றிருக்கிறார்கள். என்ன கொள்கை? முதலாவதாக அந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்ன வாதத்தை வைத்தான் என்று சொன்னால், ஆட்சிக்கு தகுதியானவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஏனைய சஹாபாக்கள் அனைவரும் இவரிடம் இருந்து ஆட்சியை தட்டி பறித்தவர்கள், அதனால் அவர்கள் லானத்து செய்யப்பட வேண்டும், அவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தான். அப்ப ரஃபுத் என்ற சிந்தனை, நிராகரித்தல், மறுத்தல் என்ற சிந்தனையை முதலாக சமூகத்திற்குள் ஏற்படுத்தியது அந்த அப்துல்லாஹ் இப்னு சபா. இதனை இந்த ஷியாக்கள் இன்று வரைக்கும் பின்பற்றி வருகிறார்கள். முதலாவது கோட்பாடாக ரஃபுத், ஏனைய சஹாபாக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவர்கள் வழியாக வந்த இமாம்களையும் தவிர அடுத்த அனைவரையும் நாங்கள் மறுக்கிறோம் என்ற முதல் கோட்பாடை இவர்கள் தன்னிலை ஏற்று நிற்கிறார்கள். அதற்கு பின்னால் என்ன செய்யறான்? இது மாத்திரம் போதாது, எப்படியாவது முஸ்லிம்கள் இடத்திலே, முஸ்லிம்களுடைய மனதிலே இன்னும் ஆழமாக இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாண்டி அஹ்லு பைத்தினர்கள் மீது அன்பு, பாசம், நேசம் என்ற வாதத்தை முன்வைக்கிறாரு. நாங்க எல்லாம் அஹ்லுல் பைத், நபியை நேசிக்கிறோம், அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசிக்கிறோம், அவர்களுடைய கணவன் அலி ரலியல்லாஹுவை நேசிக்கிறோம், அவர்கள் வழியாக வந்த ஹசன், ஹுசைன், அதற்கு பின்னால் வந்த பிச்சலங்களை, சந்ததியினர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு சிவில் பொதுமகனுக்கு நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது தவறா, அல்லது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசிப்பது தவறா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பது தவறா, இதைத்தானே நாங்கள் செய்கிறோம் என்ற வாதத்தை முன்வைத்தால் மனதிலே சில ஊசலாட்டங்களையும் ஷைத்தானியத்தான தன்மைகளையும் ஏற்படுத்தி விடுவார்கள். அவங்க சொல்றது சரிதானே, அவரு முஹம்மதை நேசிக்கிறாங்க, ஷியாக்கள் முஹம்மதை நேசிக்கிறாங்க, அவர்களுடைய மகனை நேசிக்கிறாங்க, அவர்களுடைய மருமகனை நேசிக்கிறாங்க, அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசிக்கிறாங்க, இது சரிதானே என்று ஒரு புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. ஆனால் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் அஹ்லுல் பைத் என்ற பெயரிலே பல சூழ்ச்சிகளையும் பல மாற்றங்களையும் செய்து வருகிறார்கள். அஹ்லுல் பைத்தினர்கள் என்று யார் என்று பார்க்கிற நேரத்திலே இமாம்களுடைய சலஃப் சிந்தனையில் இருக்கக்கூடிய, நபி வழியை பின்பற்றக்கூடிய, சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய இமாம்களுடைய கூற்றின்படிக்கு அஹ்லுல் பைத் என்பவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தையர்கள், அதே போன்று அவர்களுடைய மனைவியர்கள் முற்றுமுழுவதாக உள்ளடக்கப்பட வேண்டும் அஹ்லுல் பைத்தினர்களுக்குள். இவங்க என்ன சொல்றாங்க? மனைவிமார்கள் எல்லாம் நாங்க இதுக்கு எடுக்க மாட்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் அஹ்லுல் பைத்துக்கு வருவாங்க, அவங்களோட மனைவிகள் எடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு படி தாண்டி எப்படி சொல்றாங்க என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜானியா, அவர்கள் ஒரு விபச்சாரி பெண். எம்முடைய ஆட்சி வரக்கூடிய நேரத்திலே அவர்களை கபரில் இருந்து தோன்றி எடுத்து அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஹத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான, கேவலமான சிந்தனை உடையவர்கள் தான் இந்த ஷியாக்கள். அப்ப மனைவிமார்களை விட்டு போட்டாங்க, சிறிய தந்தை, பெரிய தந்தையர்களை விட்டு போட்டாங்க. யாரை எடுத்துட்டு வராங்கன்னு பாக்குற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டும் எடுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? காசிம், அப்துல்லா. அதே போன்று பெண்களை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல ருக்கையா, ஜெய்னப், உம்மு குல்சும் போன்ற ரசூல், இவங்க யாரையாவது இவர்கள் அஹ்லுல் பைத்தினர்களுக்குள் ஏற்றுக்கொள்றாங்களா? இல்லையே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டும் தான் அஹ்லுல் பைத்தினர் என்று சொல்றாங்க. அடுத்த பெண்களுடைய நிலைமை, அடுத்த பிள்ளைகளுடைய நிலைமை, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் யாரும் அஹ்லுல் பைத்துக்கு வரமாட்டாங்களா?
சரியான சிந்தனை அனைத்து பிள்ளைகளும் அஹ்லுல் பைத்தினர்களுக்குள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது தானே. இதை நிராகரிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். சரி, இதை விட்டு போட்டு பார்த்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து பாருங்கள். ஹசன் ஹுசைன் 2 பிள்ளைகள். இப்ப யாருடைய வம்சாவளியை மட்டும் இவங்க எடுத்துட்டு வராங்கன்னு பாக்குற நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வந்த சந்ததியினர்களை மட்டுமே இவர்கள் இமாம்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் வழியாக வந்த சந்ததியினர்களை இவர்கள் ஏற்பதே கிடையாதே. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் பின்பு தெளிவாக விளங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி பார்க்கிற நேரத்துல அப்ப அஹ்லுல் பைத் என்ற வாதத்தை யார் செய்யறது? இந்த அப்துல்லா இப்னு சபா என்றவன் முன்வைக்கிறான். இதுவும் மிக மோசமான சிந்தனையில் ஒன்று. அடுத்ததாக இதனை தாண்டி உலூஹியத், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தெய்வீக தன்மை உடையவர் என்ற வாதத்தை இந்த சமூகத்துக்குள் முதலாக கொண்டு வருவது இந்த அப்துல்லா இப்னு சபா. ஷியாக்கள் இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பவர் ஒரு இறைத்தன்மையுடையவர், தெய்வீகத்தன்மையுடையவர், நபிமார்களை விட மலக்குமார்களை விட சிறப்புக்கு தகுதியானவர், அவர்களுக்கு மேலானவர் என்ற வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. நபியை விட சிறந்தவரா? மலக்குமார்களை விட சிறந்தவர்களாக ஆகிவிட முடியுமா? தெய்வீக தன்மையை ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட முடியுமா? இது அத்தனையும் ஷியாக்களிடத்திலே காணப்படுகின்றன. அடுத்த சிந்தனையாக இது எல்லாம் தாண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகுறாங்க ஹிஜ்ரி 39ஆம் வருடம். இந்த 39ஆம் வருடம் இந்த 39ஆம் வருடத்திற்கு முன்னாலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெய்வீக தன்மை உடையவர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்துல்லா இப்னு சபா போன்றவர்களை அழைத்து இந்த ஏரியாவிலேயே இருந்து விடக்கூடாது, இந்த கூஃபா பஸ்ராவில் உங்களை நான் பார்த்து விடவே கூடாது, நாடு கடத்துறாங்க. இவர் ஷாம் போன்ற பகுதிகளுக்கு போறாரு, அங்க தங்கி இருக்கிறாரு. ஒரு காலம் வரும் வரைக்கும் அமைதியா வைக்கிறார். இப்ப அலி ரலியல்லாஹு மரணிக்கிறாங்க. மரணித்ததுக்கு பின்னால மீண்டும் என்ன செய்யறாரு? சமூகத்துக்குள் ஊடுருவி வருகிறான் இந்த அப்துல்லா இப்னு சபா. வந்து என்ன வாதத்தை வைக்கிறான்? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபர் மரணிக்கவே இல்லை, அவர் மீண்டும் வருவார். ருஜ்ஆ, மீண்டு வருதல், மீண்டு எழுதல் என்ற அந்நிய சமூகத்துக்கு மத்தியில் காணப்படக்கூடிய நம்பிக்கை கோட்பாட்டை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே திணிக்கிறான். மறுஜென்ம கோட்பாடு, மீண்டும் பிறத்தல் போன்ற கோட்பாடை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்பி அது இன்று வரைக்கும் ஷியாக்களுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. எப்படி சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி நாளைக்கு முன்னால் நிச்சயமாக திரும்பி வருவார்கள், அவர்கள் மட்டுமல்ல இமாம்கள் அனைவரும் திரும்பி வருவார்கள் என்ற ஒரு கருத்து இன்னும் ஷியாக்களுக்கு மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி சொன்னாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கவே இல்லை, அவர்கள் குதிரை ஏறி மேகத்துக்கு சென்று விட்டார்கள். அல் பர்க் அர்-ரஅத் சௌதுஹு, அல் பர்க் சௌதுஹு என்று சொல்றார்கள். இடி என்பது அவர்களுடைய சத்தம், வெட்டக்கூடிய மின்னல் என்பது அவர்கள் அந்த குதிரையை விரட்டி ஓட்டி செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் வீசக்கூடிய சவுக்குடைய அந்த தாக்கம் தான் மின்னலாக பிளந்து வெடித்து வருகிறது என்பதாக சொல்கிறார்கள். மிக மோசமான கருத்து இல்லையா? அந்நியவர்களிடத்திலே காணப்படக்கூடிய, அந்நிய மதத்தவர்களிடத்திலே காணப்படக்கூடிய இந்த சித்தாந்த கோட்பாடை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இவர்கள் விதைத்தவன் இந்த அப்துல்லா இப்னு சபா. அது இன்று வரைக்கும் ஷியாவிலே மிக முக்கிய ஒரு கோட்பாடாக காணப்பட்டு வருகிறது. அதற்கு பின்னால் குர்ஆனுடைய கொள்கையை பாருங்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த 30 ஜுஸுக்கள் மாத்திரம் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆனே கிடையாது, மொத்தம் 40 ஜுஸுக்களை கொண்டதுதான் குர்ஆன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்ட வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அல் குர்ஆன் இதை எப்படி தெரியுமா சொல்றாங்க? குர்ஆன்ல தஹரீஃப் இருக்குது, தப்தீல் இருக்குது. ஏன் இந்த வாதத்தை முன் வச்சாங்கன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை என்ன செய்யறாங்க? ஜம்மு செய்யறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல குர்ஆன் பிரதி பண்ணப்படுது. இது எல்லா வாதத்தையும் தகர்த்து உடைக்கணும். அதுக்காக எப்படி சொல்றாங்க இவங்க? 30 ஜுஸுக்கள் கொண்டது குர்ஆன் இல்ல, 40 ஜுஸுக்கள், இன்னும் 10 ஜுஸுக்கள் மறைக்கப்பட்டது. இவர்கள் மறைச்சிட்டாங்க அலி ரலியல்லாஹுடைய சிறப்பை பேசக்கூடிய வசனங்களை. அவர்கள் தான் அடுத்த இமாமாக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்களை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் சிறந்தவர், அவர்களுடைய சிறப்புகளை புகழை பற்றி பேசக்கூடிய வசனங்களை சஹாபாக்கள் அப்படியே மறைத்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்களே, இது ஏற்றுக்கொள்ள முடியுமா?
குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அந்த குர்ஆனை எப்படி நாங்க இறக்கி வைத்தோமோ அதே போல அந்த குர்ஆனை முற்றும் முழுவதாக சரியாக பாதுகாப்பது எங்கட பொறுப்பு இல்லையா? இப்ப யாருக்கு மேலால கை வச்சாச்சு? அலி ரலியல்லாஹு அவர்களை தாண்டி, நபி அவர்களை தாண்டி, மலக்குமார்களை தாண்டி அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய பண்புலையே கை வைத்து விட்டார்களே. அப்ப அல்லாஹ்வுடைய வாதம், அல்லாஹ்வுடைய அந்த கேரண்டி என்றது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்றது பொய்யாக மாறிவிட்டதே. அதே போன்று இவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னால், அடுத்ததாக ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு என்று சொல்லி அல் உசூல் அஸ்ஸமானியா 8 அடிப்படை நூல்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. இதனை தாண்டி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல் காஃபி என்று சொல்லக்கூடிய நூல், ஃபதுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய நூல், அதே போல கஷ்ஃபுல் அஸ்ரார் என்று சொல்லக்கூடிய நூல், மிர்ஆத்துல் உக்கூல் என்று சொல்லக்கூடிய இந்த 12 இமாம்கள் மூலமாக எழுதப்பட்ட இந்த நூல்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த 12 இமாம்களும் எப்ப எழுதினார்கள் இந்த நூலை என்று பார்க்கிற நேரத்துல ஹிஜ்ரி 250 வருடத்திற்கு பின்னால் தான் இந்த நூல்களே தோன்றுகின்றன. ஒரு மனிதன் எழுதிய நூலை எப்படி ஒரு மார்க்கத்துடைய அடிப்படை நூலாக ஏற்றுக்கொள்ள முடியும்? சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அதனை நாங்கள் மறுக்கிறோம். இவங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பின்னால் வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களோடு சேர்த்து மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசிர், அதே போல வந்து அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், ஒரு இரு சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ்களை தவிர அத்தனை ஹதீஸ்களையும், ஏனைய அத்தனை ஹதீஸ்களையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்றாங்க. அவர்கள் சில நேரங்கள்ல சில ஹதீஸ்களை முன்வைப்பாங்க. அலி ரலியல்லாஹு கூறியதாக, அல்லது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக, ஹசன் ஹுசைன் அவர்களுடைய பெயரிலே சில ஹதீஸ்களை வைப்பாங்க. தேடி பார்த்தா அப்படியான ஒரு ஹதீஸை அந்த சஹாபாக்கள் கூறியே இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பெயரை இவர்களை உருவாக்கிய ஒரு ஹதீஸ்ல ஜாயின் பண்ணி, இது அலி ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ், இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஹதீஸ், இது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே. மிக மோசமான சித்தாந்தம் இல்லையா இது? அதற்கு பின்னால் நாங்க பார்க்கிற நேரத்துல இவர்களுடைய கொள்கையை வந்து பார்க்கிற நேரத்துல சஹாபாக்களை முட்டு முழுவதாக நிராகரித்தல், அவர்களுக்கு லானத்து செய்தல், அதே போல குர்ஆன் வந்து தஹரீஃபுக்குள்ளாக்கப்பட்டது, மாற்றத்துக்குள்ளாக்கப்பட்டது என்று சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு பல கோட்பாடுகளை கொண்டு வராங்க. அதில் அடுத்த கோட்பாடாக முத்ஆ என்ற திருமணத்தை இவர்கள் முற்று முழுதாக ஆதரிக்கிறாங்க. முத்ஆ என்று சொல்லி திருமணம் என்று சொல்வதை விட இவர்களுடைய பார்வையில் முத்ஆ என்ற விபச்சாரத்தை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். முத்ஆ என்ற விபச்சாரம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே முத்ஆ என்ற திருமணத்தை, முத்ஆ என்று சொன்னால் என்னது? ஒரு எக்ரிமெண்ட் பேஸ்ட் மேரேஜ், ஒரு உடன்படிக்கையை ஒரு கால வரையறைக்குள் ஒரு திருமணத்தை முடித்தல். அந்த திருமணம் எப்படி அமையணும்? நாங்க சரியாக அக்தீக்கணும், வழி இருக்கணும், ஈஜாப் கபூல் இருக்கணும், மகர் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்கிறேன் என்பதாக இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அனுமதி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் வருடம் ஹைபர் யுத்தத்தின் பொழுது இந்த முத்ஆ திருமணத்தை ஹராமாக்குறாங்க. முத்ஆ திருமணம் இதற்கு பின்னால யாரும் செய்யக்கூடாது, நிரந்தர திருமணம் தான் செய்யணும் என்று. ஆனால் இன்றைக்கு இவங்க இந்த ஷியாக்கள் முத்ஆ என்ற பெயரிலே எக்ரிமெண்ட் பண்ணி, ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டு விபச்சாரம் செய்யறாங்க. எந்த அக்குதும் இல்ல, எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்ல, எந்த வழியும் இல்ல, எந்த ஈஜாப் கபூலும் இல்ல. போற இடத்துல 1 மாசம் 2 மாசம் தங்குறாங்க. இவர்களுக்கு தேவையான பெண்ணை, விரும்பிய பெண்ணை பணம் கொடுத்து முடிச்சாச்சு. 1 மாசம் 2 மாசத்தோட ஹலாஸ். விபச்சாரம் அல்லவா இது? விபச்சாரம். இன்றைக்கு கூட ஜாமியத்துல் கும், ஈரானில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமியாவுல ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? அங்க வந்து படிக்கிற நேரத்துல ஃபுல் அக்கமடேஷன், அவர்களுக்கு கூட படிப்புக்கான செலவை ஏற்றுக்கொள்றாங்க, அவர்களுக்கு சொல்லி லக்ஸரி ஹவுசஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் கடைசி இறுதி வகுப்பு வார நேரத்தில் கட்டாயம் அந்த மாணவன் ஒரு முத்ஆ திருமணத்தை முடித்தே தீர வேண்டும், முடித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் போடுறாங்க. விபச்சாரத்திற்குள் வாலிபர்களை அப்படி இழுத்தெடுக்கிறாங்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷியாக்களுடைய கோட்பாடுகளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பரவலாக பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய, அநாகரிகமான ஒரு கோட்பாட்டு சிந்தனை உடையவர்கள் தான் இந்த ஷியாக்கள்.
நேரம் போதாமையின் காரணமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரங்களில் இவர்களுடைய கொள்கைகள் பற்றியும் இந்த நவீன காலத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் ஊடுருவி வழிகட்ட சிந்தனைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி